கண்டென்ட் சின்னதாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே தான் நானும் சொல்கிறேன், சின்னதாக தான் இருக்குது, இப்போயே முடிச்சிடலாம். என்ன அவசரம், நாளைக்கு பார்க்கலாம். இல்லை இப்போவே முடிச்சுட்டா முடிஞ்சிடும். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு வரேன். பட் இந்த வீடியோ நம்ம 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம். தனியாக படம்னு தெரிஞ்சு கொன்றுவேன். போயிட்டானே, நம்மளே பண்ணிடுவோமே என்ன, சின்னதாக தான் இருக்குது, நம்மளே பண்ணுவோம். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு காமனான டைலாக் இருக்கும், இவ்வளோதான் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், ஜிம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோ போடுறதா இருக்கட்டும், எல்லாமே டுமாரோ லிஸ்ட்டில் போயிடும். இது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஹேபிட் தான். ஆனால் நம்ம பிரெயின் வந்து இதுக்கு இவ்வளோ அடிக்டடாக இருக்குது? இது வந்து சோம்பேறித்தனம் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது வந்து ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ப்ரொகாஸ்டினேஷன் எப்படி நடக்குது, அதை எப்படி நம்ம ஸ்லோவாக பிரேக் டவுன் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மில்லியன் மிஸ்ட்ரி. ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றது சிம்பிளாக சொல்ல போனால், நமக்கு தேவையான ஒரு வேலையை விட்டுட்டு ரொம்பவே ஈஸியான ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் கொடுக்குற வேலையை நம்ம பிரெயின் எக்ஸஸாக ப்ரிஃபர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், படிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் யூடியூப் பார்ப்போம், 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி போகிறோம்ல, இதுதான் ப்ரொகாஸ்டினேஷன். அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் அப்படியே போயிடும். இது வந்து சோம்பேறித்தனம் கிடையாது. சோம்பேறித்தனம்னா இந்த ஒர்க்கில் யாரா பண்ணுவான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிறது. இதுவே ப்ரொகாஸ்டினேஷன்றது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலான்னு தள்ளி போட்டே போகிறது. அது தள்ளி போயிட்டே தான் இருக்குமே தவிர முடிக்கவே முடியாது. இந்த ப்ரொகாஸ்டினேஷன் நடக்கிறதுக்கு நம்ம பிரெயினில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம பிரெயினில் மொத்தம் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று லிம்பிக் சிஸ்டம், இன்னொன்று ப்ரோஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த லிம்பிக் சிஸ்டம்ன்றது ஒரு குரங்கு மூலம் மாதிரி, அதாவது ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் வீடியோ பார்க்குறது, கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிட்டு டெம்பரரி ஹாப்பினஸ் தான் எதிர்பார்க்கும். இதுவே ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்றது நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறது, ஃபியூச்சர் பிளான்ஸ், டிசிப்ளின் சொல்லிட்டு நம்ம ரெஸ்பான்சிபிளான திங்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இப்போ ஒரு போரிங் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இதை இப்போயே முடிச்சா அப்புறமேல் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்லும். ஆனால் இதுவே லிம்பிக் சிஸ்டம் வந்து இதெல்லாம் அப்புறமே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெம்பரரி ஹாப்பினஸுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிடுறோம். இது 2ல் யார் ஜெயிக்கிறாவோ அதுதான் நம்மளோட ஆக்ஷன். இதில் லிம்பிக் சிஸ்டம் ஜெயிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ப்ரொகாஸ்டினேஷன் நடக்குது. ஒய் வி ப்ரொகாஸ்டினேட்? இந்த ப்ரொகாஸ்டினேஷன் நடக்கிறதுக்கு 3 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நான் படித்தாலும் பாஸ் ஆக மாட்டேன்னு தோணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதை முடிக்க முடியுமான்ற ஒரு டவுட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பிரெயின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லாம் தள்ளி வைக்கிறதுக்காக நம்ம பிரெயின் ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் நோக்கி நம்மளும் மூவ் ஆன் பண்ணிடும். ஸோ ஒரு விஷயத்தை செய்ய பயப்படுறப்போ ப்ரொகாஸ்டினேஷன் நடக்குது. செகண்ட் ஒன், டாஸ்க் ஓவர்லோட். அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அதே நேரத்தில் உனக்கு படிக்க வேண்டியது இருக்குன்னா அது 2 சேர்த்து வச்சு பார்க்குறப்போ அது பெரிய ஒரு மலை மாதிரி தெரியும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம பிரெயின் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது, இதெல்லாம் ஒரே நல்லா பண்ண முடியாது, நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு தள்ளி விட்டுரும். ஸோ நிறைய ஒர்க் இருக்கிற இடத்துல ப்ரொகாஸ்டினேஷன் நடக்குது. தேர்ட் ஒன், இன்ஸ்டன்ட் டோபமைன் அடிக்ஷன். அதாவது சோஷியல் மீடியா, கேமிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் இன்க்ளூட் ஆகும். அதாவது இப்போ ஒரு சப்ஜெக்டை படித்து முடிச்சுட்டு இந்த சப்ஜெக்டை படித்து முடிச்சோமேன்னு கிடைக்கிற சந்தோஷத்தை விட சோஷியல் மீடியா அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்லோ ரிவார்டை விட ஒரு ஃபாஸ்டான ரிவார்டு தான் பிரெயின் எதிர்பார்க்குது. ஸோ படிச்சு ஸ்லோவாக கிடைக்கிற ஹாப்பினஸை விட ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கிற ஹாப்பினஸ் தான் பிரெயின் ப்ரிஃபர் பண்ணும். ப்ரொகாஸ்டினேஷன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு பண்ண போகிறோன்ற மாதிரி தோணும். ஸோ இதுவே லாங் டேர்மில் பார்த்தோன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது, நம்ம ஒர்க்கை எதையும் டைமில் முடிக்க முடியாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் ஆகும், இன்டர்ன்ஷிப்பு, ஸ்கில் பில்டிங்னு எல்லாமே போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே போகும். இதெல்லாம் நடக்கிறதுனால ஓவர் திங்கிங், கில்ட்டினஸ்ன்னு நம்ம மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். இதில் ஒர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, நம்ம பிரெயின் அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆயிடும். எந்த ஒர்க்கையும் பண்ண முடியாமல் நம்ம ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆயிடும். ப்ரொகாஸ்டினேஷனை எப்படி பீட் பண்ணலாம்? இது வந்து ஒரு லைஃப் லாங் ஹேபிட், அதனால் ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொகாஸ்டினேஷனை குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், 5 minutes ரூல். அதாவது இப்போ ஒரு பெரிய சாப்டர் இருக்குன்னா அதை மொத்தமாக படிக்கணும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை படிப்போன்ற மாதிரி உங்கள் பிரெயினுக்கு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஃப்ளோலே படிச்சே போயிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஈஸியாக ஃப்ளோவில் போயிடும். செகண்ட் ஒன், பிரேக் த மவுண்டன். அதாவது இப்போ ஒரு 40 பேஜுக்கு அசைன்மெண்ட் எழுத கொடுத்துருக்காங்கன்னா அதை மொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும். ஆனால் அதவே நம்ம மொத்தமாக முடிக்கணும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன டாஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதை ஒவ்வொன்றா முடிச்சோம்னா அந்த ஒவ்வொன்றா முடிக்கிறது மூலியமாக கிடைக்கிற ஹாப்பினஸை வச்சு நம்ம பிரெயின் அடுத்தடுத்த டாஸ்க்கை பண்ணிக்கிட்டே வரும். ஸோ தேர்ட் ஒன், ரிமூவ் த ட்ரிகர்ஸ். படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபோனையும் பக்கத்தில் வச்சுட்டு கான்சன்ட்ரேஷன் வரலன்னு சொன்னால் அது பிரெயினோட ஃபால்ட் இல்லை, உங்களோட ஃபால்ட்டு தான். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் புக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ ஃபோனை சைலண்டில் போட்டு தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக படிக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கமிட்மெண்ட். அதாவது இப்போ ஒரு 10 மணிக்குள்ளே நான் இந்த சாப்டர் முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவன்கிட்ட சொல்லிட்டோமேன்னாச்சு நம்ம அந்த சாப்டரை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ பிரெயினுக்கு இது ஒரு ட்ரிகர் மாதிரி. ஸோ இதை ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டோம், இது வந்து முடிக்கலன்னா நம்மளுக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ மறுபடியும் அவங்க கேட்கும்போது இதை முடிச்சின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடுவீங்க. அப்படி முடிக்கலாட்டி இதை முடிக்கணுன்ற ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். ஸோ அந்த கில்ட்டினஸே நம்ம அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணோம்.
ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறமேல் பண்ணிக்கலாம்னு இன்னும் எத்தனை விஷயத்த ஊதி வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த யூடியூப் வீடியோவே அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் லாங் பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒரு 5 நிமிஷம் எடுத்து பாருங்க, அது சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர். வீடியோ பண்ணியா ஏடா சின்னதாக இருந்துச்சு, நானே பண்ணிடலாம் நினச்சேன். ஆனாடா உங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மில்லியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வேலையை நான் இப்போ முடிச்சிடுவேன். நீங்க